நம்ம ஏன் அதிகாலையில் நம்ம எழுந்திருக்க முடியல? இப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம், அல்லது 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் நிறைய பேரால் முடியல. அப்போ அது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையே இருக்கும். நம்மளால் ஏன் எழுந்திருக்க சிலர் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாங்க, எழுந்து வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, 2 மணிக்கெல்லாம் கூட எழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அப்போ காலை பொழுதுங்கிறது ரொம்ப அற்புதமான பொழுது. நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம படிக்கிறது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மூளை நல்ல மூளை நல்ல வேலை செய்யும். அப்படிப்பட்ட பொழுது நம்மளால் பயன்படுத்த முடியலையே, அந்த அதிகாலை பொழுதை நம்மளால் பயன்படுத்த முடியலையே அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக தான் இருக்கும். நிறைய வாட்டி நம்ம அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இரவில் நிறைய வாட்டி எழுந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, காரணங்கள் இருக்குது. அதிலெல்லாம் நம்ம எழுந்திருக்கவே மாட்டேங்கிறோம். எழுந்திருக்காமல் விடாப்பிடியாக படுத்து தூங்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்பை கவனிச்சுக்கிட்டே தூங்கணும். தூங்கும்போது நம்ம உடம்பை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த கவனத்தை நம்ம விட்டுடுறோம். தூங்குனா அவ்வளோதான், ஒரேடியாக நம்ம காலையில் தான் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் படுத்தே கிடக்கிறோம், தூங்க தான் செய்கிறோம். அப்போ உடம்பை கவனிச்சுக்கிட்டே தூங்கணும். என்ன கவனிக்கணும்? என்ன உடம்புல ஒழுங்காக நம்ம தூங்குறோமான்னு கவனிக்கணும். நல்லா தூங்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அப்படி இருக்கும்போது தூக்கம் வரலையா, ஒரு மாதிரி சரியாக தூக்கம் வரல, என்ன காரணம்? உடம்பு ஹீட்டாக இருக்கும். உடனே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும். அப்போ அதுக்காக நம்ம எழுந்திருக்கணும். தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும். அப்போ அதற்காக நம்ம எழுந்திருக்க வேண்டியிருக்கு. அதற்காக நம்ம அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? சரியாக தூக்கம் வரலங்கிறத நம்ம உடம்பை நம்ம கவனிக்கிறோன்னு அர்த்தம். அப்படி கவனிச்சுக்கிட்டே தான் தூங்கணும். அப்புறம் தண்ணி குடிக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிறுநீர் வரும். அப்போ சிறுநீர் வரும். ரொம்ப அழுத்தமாக இருக்கும்போது போய் சிறுநீர் கழித்து விட்டு தூங்க வேண்டும். ஏன்னா சிறுநீர் அதிகமாகும்போது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மூத்திர பையில் சிறுநீர் அதிகமாகும்போது அந்த அழுத்தம் என்பது நம்மளால் புரண்டு படுக்க முடியாது. கவுந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பகுதி அழுத்தமாக இருக்கும். அதனால் சரி போய் சிறுநீர் கழித்து விட்டு தூங்குவோம். ஏன்னா தூங்குகிற ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்யணும். நல்லா ஆழ்ந்து தூங்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். அப்போ நம்ம உடம்பை கவனிச்சுக்கிட்டே நம்ம தூங்கணும். நல்லா தூங்குகிறோமா என்று கவனித்து கொண்டே தூங்க வேண்டும். அப்போ உடம்பு சில நேரத்தில் சரியாக தூக்கம் வராது. கண்டிப்பாக உடம்பு ஹீட்டாக இருக்கும். ஏன்னா தூங்குவதும் ஒரு வேலை தான். உள்ளுக்குள்ளே வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளே ரத்த ஓட்டம்லாம் போய்கிட்டே இருக்குது, சுவாசம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு வேலை தான். அந்த வேலை எப்போ ஒழுங்காக நடக்கும்? ஒழுங்காக இயல்பான வெப்பநிலையில் தான் அந்த வேலை ஒழுங்காக நடக்கும். அப்போ உடம்பு சூடாயிடுச்சுன்னா நீர் சத்து குறைஞ்சிருச்சு. அப்போ தண்ணி குடிச்சிட்டு நம்ம திரும்ப அந்த வேலையை தொடரணும். தண்ணி குடிச்சிட்டா நல்லா தூக்கம் வரும். இப்போ குழந்தைகளை ஏதாவது தூங்க வைக்கிறீங்க, அந்த குழந்தை ராத்திரி முழிச்சுக்கிறாங்கன்னா உடனே தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் திரும்ப படுக்க வைங்க, நல்லா தூங்குவாங்க. இது மாதிரி நம்மளே நாம் கவனிச்சுக்கிட்டே, ஒரு குழந்தைய ஒரு தாய் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த குழந்தை ஏன் என்ன ஆச்சு இது அப்படி அது மாதிரி நம்மளை நாமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா தூக்கம் வரலன்னா அப்போ உடம்பு சூடாயிடுச்சு, தண்ணி குடிக்கணும். அதற்காக நாம் எழுந்திருக்க வேண்டும். தூக்கத்திற்கிடையில் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப படுக்கணும். அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு படுக்கும்போது என்ன ஆகுது? இப்படி நைட்டே படுக்கும்போது தண்ணி குடிக்கணும். அப்போ சிறுநீர் வர ஆரம்பிச்சிடும். சிறுநீர் மூத்திரப்பையில் அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளால் புரண்டு படுக்க முடியாது. புரண்டு படுத்து கவுந்தடிச்சு படுக்கும்போது அந்த பகுதி மூத்திர பகுதி அழுத்தம் ஏற்படும். அப்போ அது கொஞ்சம் வலியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? போய் சிறுநீர் கழித்து விட்டு வருவதற்காக நம்ம போயிட்டு வரணும். இப்படி தான் நம்ம உடம்பை கவனிக்கணும். சிறுநீர் கழித்து விட்டு அப்புறம் திரும்ப படுக்கணும். இப்படி நம்ம உடம்பை கவனிச்சுக்கிட்டே நம்ம தூங்கணும். நமக்கு தூக்கத்திற்கிடையில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்புறம் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த 2 தேவையும் கவனிச்சுக்கிட்டே நம்ம தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுவே கிட்டத்தட்ட இரவு 2 வாட்டி தண்ணீர் குடிப்பதற்காகவே நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வரும். அப்புறம் 2 வாட்டி நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்காகவே எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதாவது நம்ம நைட்டு 8 மணி நேரம் தூங்குகிறோம். 8 மணி நேரத்தில் 2 முறை நாம் தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்திருக்க வேண்டிய அவசியம் வரும். 2 முறை சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்க வேண்டிய அவசியம் வரும். அப்போது இந்த மாதிரி ஒரு 4 வாட்டியாவது நம்ம எழுந்திருக்கிற வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அது நம்ம உடம்பை கவனிச்சுக்கிட்டே தூங்கும்போது தான் அது சாத்தியம். அப்படி கவனிக்காமல் இரவு தூங்குனா அவ்வளோதான், நைட்டு காலையில் தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் படுத்தே கிடக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள். அதான் சோம்பேறித்தனமான தூக்கம். அது தூக்கத்துலேயும் ஒரு விழிப்புணர்வு தேவை, தூக்கத்துலேயும் ஒரு உழைப்பு தேவை. தூக்கத்தையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம உடம்பை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.
அப்போ நம்ம சோம்பேறி ஆகிட்டோம். அதாவது தூங்கிட்டா எந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியல. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அதிகாலையில் எழுந்திருப்ப ஒரு வேலை செய்கிறக்காக தான் எழுந்திருக்கணுமே தவிர, கண்டிப்பாக நான் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்திருக்க மாட்டேன், தூக்கத்துக்கு இடையில் கண்டிப்பாக நான் வந்து சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பிடிவாதமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் திட்டமிட்ட மாதிரி ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியல, ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியல. அப்புறம் விடிஞ்சப்புறம் தான் அப்போது நம்ம என்னடா நம்மளால் எந்திக்க முடியல. அப்போ நாம் நினைக்கிறோம் காலையில் தான் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம். இடையிலே 4 வாட்டி எழுந்திருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கே, நீ அப்போல்லாம் எழுந்திருக்கவே இல்லையே. இதுக்காக கவலைப்படுற, அதுக்காக கவலைப்படும். முதல்ல இடையில தண்ணி குடிப்பதற்காக நீ எழுந்திருக்கணும், அதுக்கெல்லாம் நீ எழுந்திருக்கல. 2 வாட்டி எழுந்திருக்கணும், அதுக்கெல்லாம் நீ எழுந்திருக்கல. இடையில சிறுநீர் கழிப்பதற்காக 2 வாட்டி எழுந்திருக்கணும், அதுக்கெல்லாம் நீ எழுந்திருக்கல. காலையில் 5 மணிக்கு நீ எழுந்து உன் வேலையை செய்யணும். இல்லை இந்த உடம்பு கேட்கும், எனக்கு தண்ணியெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அப்போல்லாம் நீ எழுந்திருக்கல. எனக்கு வந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று தோன்றியது, அப்போல்லாம் எழுந்திருக்கல. உன் வேலையை செய்கிறதுக்காக நான் எழுந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உடம்பு நம்மக்கிட்ட கேட்குது. அப்போ இதுதான் நம்மளால் திட்டமிட்ட மாதிரி நம்ம சோம்பேறி ஆகிறதுக்கு காரணம். நம்ம உடம்பை கவனிக்காமலே நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே தூங்கணும். அதுதான் வந்து அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி. அப்போ என்ன தேவை, நம்ம உடம்ப ஏன் சூடாகுது, ஏன் தூக்கம் கலையுது, அப்போ உடம்பு சூடாயிடுச்சு, தண்ணி குடிக்கணும். எப்போல்லாம் உடம்பு தூக்கம் சரியாக வரவில்லை, ஆழ்ந்த தூக்கம் வரவில்லை, ஆழ்ந்த தூக்கத்தை நாம் தான் வர வைக்கணும். அது தானாக நடக்காது. அதற்கு என்ன தேவை, உடம்பு சூடாயிடுச்சுன்னா தூக்கம் குறைஞ்சிரும். ஒரு ஆழ்ந்த தூக்கம் ஏன் வரல, தண்ணி குடிக்கணும், போய் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா படுக்கணும். இப்படி ஆழ்ந்த தூக்கம் வரும். அந்த நீர் சத்து இருக்கணும், இயல்பான வெப்பநிலையை பராமரிக்கணும். வண்டி சூடாயிடுச்சுன்னா எப்படி வண்டி நின்றுடும், அது மாதிரி தான் உடம்பு சூடாயிடுச்சுன்னா தூக்கம் வந்து நீ முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை செய்ய முடியாது, அதுபோல் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை செய்ய முடியாது. இன்னொன்று வந்து இப்போது தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்குறி விரைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெண்குறியும் சரி, பெண்குறிக்கும் விரைப்புத்தன்மை உண்டு, ஆண்குறிக்கும் விரைப்புத்தன்மை உண்டு. ஆண்குறி விரைத்தால் நீட்டமாகும், பெண்குறி விரைத்தால் அது உள்ளுக்குள்ள பெண்களால் மட்டும் உணரப்படும். ஆண்குறி விரைத்தால் யாருக்கு பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். அப்போ ஆண்குறி விரைக்கிறதுனாலே உடம்பு சூடாகுதுன்னு அர்த்தம். உடம்பு சூடாகுது, ஆண்குறி விரைத்து தூக்கத்திற்கு இடையில் ஆண்குறி விரைக்கிறது. காரணம் அது காமம் தேவையில்லை, காமம் இல்லாமலும் ஆண்குறி விரைக்கும். அப்படி இருக்கும்போது ஆண்குறி விரைக்குது அப்படின்னாலே உடம்பு சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆண்குறி விரைத்து விட்டால் உனக்கு தூக்கம் வராது, தூக்கம் கலையும். திரும்ப அந்த ஆண்குறி இயல்பான நிலைக்கு வந்தால் தான், ஆண்குறி விரைப்பு நிலையிலிருந்து இயல்பான நிலைக்கு வந்தால் தான் திரும்ப தூங்க முடியும். இப்போ ஆண்குறி விரைக்குதுன்னா அது முழிச்சுக்கிச்சுன்னு அர்த்தம், முழிக்குதுன்னு அர்த்தம். தூக்கத்திற்கு இடையில் உங்களுடைய ஆண்களுக்கு ஆண்குறி விரைக்குது, பெண்களுக்கு பெண்குறி விரைக்குதுன்னா அந்த குறி முழித்து கொண்டது என்ற அர்த்தம். இயல்பான அது தளர்வாக இருந்தால் தான் தூங்குதுன்னு அர்த்தம். அப்போ அதையெல்லாம் கவனிக்கணும். நம்ம தூக்கத்துக்கு இடையில் அதையும் கவனிக்கணும். குறி விரைக்குது அப்படின்னா சூடாயிடுச்சு, அது முழிச்சுக்கிச்சு, அதை தூங்க வைக்கணும். அந்த விரைப்புத்தன்மையை தளர்வு நிலைக்கு கொண்டு வரணும், தண்ணி குடிக்கணும். இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருந்தும். அப்போ தண்ணி குடிச்சிட்டு திரும்ப படுத்தா அந்த பெண்களுக்கு பெண்குறியில், ஆண்களுக்கு ஆண்குறியில் இருக்கிற அந்த விரைப்புத்தன்மை குறைந்து தளர்ந்து இயல்பு வெப்பநிலைக்கு வரும். அப்போ நல்லா ஆழ்ந்து தூங்கலாம். இப்படி உடம்பை கவனிச்சுக்கிட்டே தூங்கணும், ஆண்களும் பெண்களும். இப்படி உடம்பை கவனிச்சுக்கிட்டே தூங்கும்போது தான் நல்லா தூங்க முடியும். சும்மா தூக்கம் தானாக வந்துடுறது. ஆழ்ந்த தூக்கங்கிறது, ஆழ்ந்து தூங்கினா தான் நம்ம உடம்புல உள்ள வலியெல்லாம் வெளியில் போகும். இப்படி உடம்பை இரவு நேரத்தில் கவனிச்சுக்கிட்டே ஒரு 4 வாட்டியாக எழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்பை நன்றாக தூங்குவதற்கு நம்ம 4 வாட்டியாக அது முழிக்க வேண்டியது முழித்து நம்ம தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு, சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கு. உடம்பை கவனித்து கொண்டே நம்ம தூங்கணும். நல்லா இப்படி போர்வை போத்திக்கிட்டு தூங்குறீங்க, போர்வை நல்லா போத்தியிருக்கோமா அது கூட பார்க்க மாட்டாங்க சிலர், சோம்பேறித்தனம். அது கூட பார்க்காம தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நல்லா போத்தியிருக்கோமா, ஏன்னா நல்லா போத்தலைனாலும் தூக்கம் வராது, சரியாக தூக்கம் வராது. குளிர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா போத்திக்கணும், கனமான போர்வை வச்சு நல்லா போத்திக்கணும். இந்த வெளியில் உள்ள குளிர் உங்களை வந்து தாக்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா தூங்க முடியும். ஏன்னா மனிதர்களுக்கு வந்து மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களால இந்த குளிரை தாங்க முடியாது. போர்வை இல்லாமல் நல்லா போத்திக்காமல் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் உங்கள் ஜன்னலை திறந்து வச்சுருப்பீங்க, அப்போ வெளியில் இருக்கிற அந்த பனிக்காற்றெல்லாம் உள்ளே வரும், அப்போ உங்களால் தூங்க முடியாது, மூக்கடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் போயிட்டு
அப்போ ஏன் மூக்கடைக்குது? கண்டிப்பாக ஜன்னல் எதுவும் திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். இரவு நேரத்தில், அந்த பனிக்காலத்தில் அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணணும். அதே நேரத்தில் வெளிக்காற்று கொஞ்சமாச்சும் உள்ளே வரணும், லைட்டாக திறந்து வைக்கணும். அப்படி அந்த எந்திரிச்சு போய் அந்த ஜன்னலை எல்லா ஜன்னலையும் மூடிட்டு ஒரு ஜன்னல் மட்டும் திறந்து வைங்க. கொஞ்சம் காற்று வெளிக்காற்று உள்ளே வந்து வெளியே போட்டும். இப்படி நம்ம உடம்பை கவனிக்கணும். நமக்கு ஏன் மூக்கடைக்குது? அப்போ பனிக்காற்று ஏதோ உள்ளே வருது. அப்போ கொஞ்சம் காற்று வந்தால் போதும், வெளிக்காற்று உள்ளே வந்து போட்டும், ஃபுல்லாக மூட தேவையில்ல. இப்படி நம்ம உடல் பிரச்சனை நல்லா தூங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம், மூக்கடைப்புக்கு என்ன காரணம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்பை கவனிச்சுக்கிட்டே தூங்கணும். இதுதான் விழிப்புணர்வுடன் கூடிய தூக்கம். இது எல்லாத்தையும் கவனிக்காமல் நான் நைட்டு படுத்தா காலையில் தான்ப்பா எந்திப்பேன், 8 மணி நேரம் கழிச்சு தான்ப்பா எந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, சோம்பேறித்தனமான தூக்கம். அப்போ நீ தூக்கத்துக்கு இடையில் ஒரு 4 வாட்டி எழுந்திருக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போல்லாம் எழுந்திருக்காம காலையில் எழுந்திருக்கணும்னு நினைக்கிற பற்றியா, அதுதான் உன்னால் எழுந்திருக்க முடியல. நீ அப்படி 4 வாட்டி நீ உனக்கு தூக்கத்திற்கு இடையில் தண்ணி குடிப்பதற்காகவோ சிறுநீர் கழிப்பதற்காகவோ அல்லது எப்போவாது நல்ல போர்வை சரியாக போத்திக்கலை, அப்போ அதை போர்த்தி கொள்வதற்காக நல்லா எழுந்து நல்லா போத்திக்கிட்டு திரும்ப தூங்குறதுக்காகவோ, அல்லது எப்போவாது மூக்கடைப்பு ஏற்படுகிறது, அல்லது மூச்சோடக்கு மூக்கடைப்பு ஏற்படுகிறது, அப்போ அதற்காக நீ எழுந்திருக்கணும். ஏதாவது ஜன்னல் ஒழுங்காக இருக்கா அதை சரியாக வச்சுட்டு தூங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கை படுத்திருப்பாங்க, மரத்து போயிடும். நான் கை மேலே தலையை வச்சு படுத்திருப்பாங்க, கை மரத்துரும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ நம்ம எழுந்திருக்கணும். அதுக்கும் சோம்பேறித்தனப்பட்டுட்டு அப்படியே கையில் வச்சு படுத்துகிட்டே கிடப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கையில் வச்சு படுத்தா கண்டிப்பாக ரத்த ஓட்டம் பாதிக்கும் தூக்கத்துக்கு இடையில். சிலர் அந்த மாதிரி கையை தலைக்கு வச்சு படுத்திருப்பாங்க, அதில் மரத்து போயிடும், அது தெரியாமல் தூங்கிட்டே கிடப்பாங்க. சோம்பேறித்தனம் தெரியும் நமக்கு, எழுந்திருக்க சோம்பேறித்தனம். இப்படி தூக்கத்துக்கு இடையில் அப்போ அதை சரி பண்ணணும், உடம்பை சரி பண்ணிகிட்டே தூங்கணும். இல்லைன்னா தூக்கத்திலே நிறைய பிரச்சனை வரும். தூக்கத்திலே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி சோம்பேறித்தனம் தான் காரணம். தூக்கத்துக்கு இடையில் நம்மளை கவனிக்காமல் தூங்குறது தான் காரணம். அதனால் கையை தலைக்கு வச்சுட்டு படுத்துருப்போம். அது மாதிரி தனியாக தூங்கணும். ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, இன்னொருத்தரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, அந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது. ஒழுக்கம் இல்லாத தூக்கம்னா அது தனியாக இருக்கணும். நம்ம கரெக்டாக நம்மளை கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்போ பக்கத்தில் இன்னொருத்தர் நம்மளை கட்டி பிடிச்சிட்டு படுப்பாங்க, நம்ம மேலே தலையை வச்சுட்டு படுப்பாங்க. புருஷன் முண்டாட்டி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது. தூங்கும்போது நீ உடலுறவு வச்சுக்கோ, புருஷன் முண்டாட்டியோ தாம்பத்திய உறவு வச்சுக்கோங்க. தூங்கும்போது தனித்தனி அறைக்கு போயிடுங்க, சுதந்திரமாக தூங்கணும். நம்ம தூங்கும்போது அவங்க கொரட்டை விடுவாங்க, அப்புறம் அவங்க குசு விடுவாங்க, அல்லது நம்ம கொரட்டை விடுவோம். நாம் ஏதாவது குசு விட்டால் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும், அந்த கெட்ட நாத்தம். இப்படி பிறருக்கு இடையூறு இல்லாமல் தூங்கணும். அதுக்காக தான் தனியாக போய் தூங்கணும். ஏன்னா தூக்கத்திலே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு, நம்ம உடம்பை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் தூக்கத்துக்கு இடையில் ஏன் பக்கத்தில் 2 பேர் படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னா, நாம் சுவாசிக்கிற கெட்ட காற்றை அவங்க சுவாசிப்பாங்க, அவங்க சுவாசிக்கிற கெட்ட காற்றை நாம் சுவாசிப்போம். இன்னும் தனியாக ஏன் தூங்குறது, அது தைரியமானது. தனியாக தூங்குறதுக்கு தைரியம் தேவை. சேர்ந்து தூங்குறாங்க அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து தூங்குறாங்க, அது குடும்பமாக வரிசையாக தூங்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னா அது பயம். ஒரு 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தை ஒரு தாய் பக்கத்துலேயே தந்தை பக்கத்துலேயே இருக்கலாமே தவிர, ஆனால் தாய் தந்தை என்றைக்குமே நீங்கள் சேர்ந்து படுக்காதீங்க. தூக்கம்னு வந்துருச்சா நீங்கள் தனித்தனி அறைக்கு போயிடுங்க. ஒரு 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும் தாயோடையோ தந்தையோடையோ படுக்கலாம், ஆனால் தாய் தந்தை 2 பேரும் சேர்ந்து படுக்கக்கூடாது. இப்படி தூக்கத்தில் நிறைய ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. தூக்கத்துக்கு எந்த விதிமுறையுமே கிடையாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். தனியாக தூங்கணும், அப்புறம் நிர்வாணமாக தூங்கணும். நீங்கள் தனியாக தூங்கும்போது நிர்வாணமாக படுத்து தூங்கணும். அந்த மாதிரி ஏன்னா நம்ம நிர்வாணத்தை பற்றி நம்ம இப்போ பாத்ரூமில் குளிக்கும்போது நிர்வாணமாக தானே தூங்குகிறோம், நிர்வாணமாக தானே குளிக்கிறோம் பாத்ரூமில் படுக்கும்போது. ஏன்னா அது தனி அறை, யாருமே பார்க்க போகிறது இல்லை. அதுபோல் நம்ம குளிக்கும்போதும் நிர்வாணமாக தான் தூங்கணும். அதுபோல் தூங்கும்போதும் தனி அறையில் தான் தூங்கணும். இப்போ நிர்வாணமாக தூங்குங்க, யாரும் உங்களை பார்க்க போகிறது இல்லை. நிர்வாணத்தை பற்றி தப்பாக நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். நிர்வாணம்ங்கிறது நிர்வாணமாக தான் நம்ம பிறந்தோம். அதனால் நிர்வாணத்தை பற்றி தப்பாகவே நினைக்கிறது, தனிமையில் கூட தப்பாக நினைக்கிறது. அதனால் தைரியமாக அதான் ஒரு தூக்கத்துக்குன்னு விதிமுறைகள் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. ஒரு தைரியமாக தூங்கணும்னா தனியாக தூங்கணும். ஐயோ தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சி சேர்ந்து படுக்கிறது, அப்போ கோழைத்தனம். அது கோழைத்தனமான தூக்கம். அது
ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், சோம்பேறித்தனமான தூக்கம் பார்த்தோம். இப்போ கோழைத்தனமான தூக்கம். தைரியமாக தூங்கணும், தனியாக தூங்கு. அப்புறம் அந்த மாதிரி இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கெட்ட கனவுகள் ஏன் வருது தூக்கத்துக்கு இடையில்? அப்போ கெட்ட கனவுகள் ஏன் வருதுன்னா, நீங்கள் வந்து ஒரு கை மேலே ஒரு கை தலை வச்சு படுப்பீங்க, அப்புறம் ரத்த ஓட்டம் பாதிக்கும். அப்போ உங்களை எழுப்புறதுக்காக தான் கெட்ட கனவுகள் வருது. கெட்ட கனவுகள் ஏன் வருது? உங்களை எழுப்புறதுக்காக தான் கெட்ட கனவுகள் வருது. இந்த பாரு கையில் ரத்த ஓட்டம் போகலை பாரு, நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கிற, எழுந்துரு அப்படின்னு அந்த கெட்ட கனவுகள் வந்தாலே யாரும் எழுந்துருவாங்க. கெட்ட கனவுகள் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே தூங்க முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம கை தலைக்கு மேலே வச்சு படுத்துருப்போம், புரண்டு படுப்போம், நம்ம கையில் ரத்த ஓட்டம் போகாது. நம்மளை எழுப்புறதுக்காகவே தான் கெட்ட கனவு வரும். இந்த மாதிரி தடிமாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கிற, பாரு கையில் ரத்த ஓட்டமே போகல பாரு, மரத்து போச்சு பாரு, எழுந்துரு எழுந்துரு, கை செத்து போயிட போகுது, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லி கால்லையோ கையிலையோ ரத்த ஓட்டம் போல் அல்லது அசௌகரியமாக ஏதாவது தூங்கிட்டு இருப்போம், ஏதாவது அசௌகரியமான நிலைமை இருக்கும். அப்போ தான் கெட்ட கனவு வரும். இப்போ படுக்க போகிறதுக்கு முன்னாடி 9 மணிக்கு நல்லா வயிறு மூட்டை சாப்பிடுவாங்க. இவங்க தூங்குவாங்க, ஆனால் வயிற்றுக்குள்ளே வேலை நடந்துகிட்ருக்கும். அப்போ உடம்புல அசௌகரியமான பிரச்சனை வரும்ல, அதை உணர்த்துறதுக்காக இந்த கெட்ட கனவுகள் வரும். அந்த மாதிரி தூங்கினா கெட்ட கனவு வரும். அதனால் கெட்ட கனவு ஏன் வருது? தூக்கத்தில் உள்ள நடக்கிற நடைமுறைகளை நமக்கு கெட்ட கனவு ஏன் வருது? ஆண்குறியும் பெண்குறியும் தூக்கத்தின் போது ஏன் விரைக்கிறது? ஏன் தூக்கம் கலைகிறது? உடம்பு சூடாயிடுச்சுன்னா தூக்கம் குறையும், கலையும். அப்போ தண்ணி குடிக்கணும். இப்படி தூக்கத்தில் நாம் எப்படி நம்மளை கவனிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த மாதிரி அப்போ விந்து ஏன் வெளிப்படுது தூக்கத்தில்? நம்மளை இந்த மாதிரி கவனிக்காமல் தூங்குகிறோம். நம்ம சோம்பேறித்தனம் தான் விந்து வெளிப்பட காரணம். ஆண்களுக்கு விந்து வெளிப்படுற மாதிரி பெண்களுக்கும் ஏதோ ஒன்று வெளிப்படலாம், அவங்க தான் சொல்லணும். அப்போ தூக்கத்தில் ஏன் விந்து வெளிப்படுது? நம்ம நைட்டு தூங்குனா காலையில் தான் எந்திக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி பல வாட்டி எழுந்திருக்கணும், நம்மளை கவனிக்கணும். நம்மளை கவனிக்காமல் நம்ம தூங்குகிறோம். பல விஷயங்களுக்கு நம்மளை கவனிக்காமலே சோம்பேறித்தனமாக தூங்குகிறோம். அப்போ தான் விந்தும் வெளிப்படுது. நம்ம கவனிக்கணும். அது மாதிரி தூக்கத்தில் விந்து வெளியேறக்கூடாது அப்படின்னா நமக்கு ஒரு ஒழுக்கமான சிந்தனை இருக்கணும், பாலியல் உறவில் நேர்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ நமக்கு விந்தெல்லாம் வெளிப்படாது. ஒரு சுயன்மம் பண்ணக்கூடாது, ஆபாச படம் பார்க்கக்கூடாது, தவறான உடல் உறவு அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, கள்ளத்தொடர்பு இதுக்கெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடாது, விபச்சாரம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். யாருக்கும் உண்மையாக இருக்கணும், பழகிறவங்களுக்கும் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளிப்படாது. பெண்களுக்கு வேறு என்ன வெளிப்படும்? பெண்களுக்கு என்ன வெளிப்படுமோ அதுவும் வெளிப்படாது. அந்த மாதிரி ஒரு தூக்கத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. தூக்கத்தில் அப்போ நம்மளை கவனிச்சுக்கிட்டே நம்ம தூங்காமல் இருக்கிறனால தான் தூக்கத்தில் விந்து வெளிப்படும். தூக்கத்தில் சிறுநீர் கழிகிறது. சிறுநீர் கழிக்கிறதுக்கு எந்திரிச்சு போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தூக்கத்திலே சிறுநீர் கழிச்சிருவாங்க. யாரையா போய் சிறுநீர் கழிப்பா அப்படின்னு சோம்பேறித்தனப்படுறது. வெளியில் போய் இருட்டு, பேய் பயம், அப்போ மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கக்கூடாது. நீ வெளியில் போய் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னா என்ன பயம்? நீ பேயை பார்த்து பயப்படுற, பேய் பற்றிய நம்பிக்கை உனக்கு இருக்குது. அதனால தான் உன்னால் தனியாக போய் ஒன்றுக்கு இருக்க முடியல. அதனால நீ படுக்கையிலே ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அப்போ மூட நம்பிக்கைகள் இருக்காமல் இருக்கணும். பேய்ங்கிறது அப்படி ஒன்றுமே கிடையாது. எந்திரிச்சு வெளியே போகும்போது நம்ம இரவு நேரத்தில் எந்திரிச்சு வெளியே போகும்போது ஒன்றுக்கு இருக்கிறதுக்காக வெளியே போகும்போது நம்ம பார்த்து போகணும் அப்படின்ட்டு. இப்போ அதுவே கிராமமாக இருந்தால் முன்னாடிலாம் பாத்ரூம்லாம் கிடையாது, வெளியில் தெருவுக்கு தான் போய் இரவு நேரத்தில் ஒன்றுக்கு இருப்பாங்க தூக்கத்துக்கு இடையில். அப்போ பார்த்து போகணும், பாம்பு பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது. அப்போல்லாம் மின்சாரம் கிடையாது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இரவு நேரத்தில் வெளியில் போகும்போது கவனமாக போகணும், பாம்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தூக்கத்தில் நமக்கு ஒரு செயல்பாடுகள் இருக்குது. இது எதையுமே நம்ம பண்ணாமல் சோம்பேறியாக தூங்குறதுனால தான் தூக்கத்தில் விந்து போகிறது, தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வருவது, அப்புறம் சிறுநீர் கழிப்பது, நல்ல தூக்கம் வராமல் இருப்பது, கைகால் மரத்து போகிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் நம்ம ஒரு விழிப்புணர்வோடு தூங்கணும், நம்ம உடம்பை கவனிச்சுக்கிட்டே தூங்கணும். அப்படி கவனிச்சிங்கன்னா நீங்கள் அதிகாலையில் திட்டமிட்ட மாதிரி எழுந்திருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 மணிக்கா 3 மணிக்கா ஈஸியாக எழுந்திருப்பீங்க, உங்களுக்கு சிரமமே இருக்குது.